நான் நுரையீரல் சுருக்க நோய் பேஷண்ட், ஐஎல்டி இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ் பேஷண்ட். நான் என்ன மாதிரி ஃபுட் சார் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கான பதில் இது. ஐஎல்டி அப்படின்ற இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ், நுரையீரல் சுருக்க நோய் உங்களுக்கே தெரியும். நுரையீரல் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கிட்டே போற நோய். நுரையீரல் சுருங்கிட்டே போகும்போது அவங்களுக்கு மூச்சு திணறல், ஆக்சிஜன் டெபிஷியன்சி இதெல்லாம் ஏற்படுது. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரச்சனை என்னன்னா எனர்ஜி இருக்காது. ஏன்னா மூச்சு வாங்கி எனர்ஜியே வந்து டிப்ளே ஆகுது. அப்போ நீங்க எடுக்கிற டயட்ல ஹை எனர்ஜி சப்ளிமெண்ட் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்ப ஹை எனர்ஜி கொடுக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸா இருக்கட்டும், புரோட்டீன்ஸா இருக்கட்டும், ஃபேட்ஸா இருக்கட்டும், சோ நல்ல இந்த மாதிரி கம்போஸ்ட் பேலன்ஸ்டு டயட் தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப எதை மெயினா அவாய்ட் பண்ணணும் அப்படின்னும் போது இந்த தேவையில்லாத நொறுக்கு தீனிகள், சாக்லேட்டுகள், பிஸ்கெட்டுகள் இப்படியெல்லாம் விட்டுட்டு முட்டை, பாதாம், முந்திரி, பிஸ்தா, சாப்பாடு, கீரை, காய்கறி, பழம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேலன்ஸ்டு நியூட்ரிஷியஸ் டயட்டா எடுக்கணும்ன்றது ஐஎல்டி பேஷண்ட்ஸ்க்கு நம்மளோட அட்வைஸா இருக்கு. இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஐஎல்டிக்கு மெயின் எதிரி அசிடிட்டி. அப்ப அசிடிட்டி ஆகாம பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வயிற்றுல இருக்கிற ஆசிட் மேல வந்து லங்ஸ்ல பட்டா இந்த ஐஎல்டி சுருக்க நோய் இன்னும் அதிகமாகும். அப்ப அசிடிட்டி ஆகாம பாத்துக்கோங்கன்றதும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அசிடிட்டி பத்தி என்னெல்லாம் எப்படி நம்ம பிரிவென்ட் பண்ணணும் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்ட அசிடிட்டி வீடியோ இருக்கு. அதை போய் நீங்க கிளிக் பண்ணி அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.